வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். நான் வந்து இன்றைக்கி நீலவாக்கில் பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் வந்து காரப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் வந்து கடல மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், உப்பு வந்து தேவையான அளவு, அப்புறம் மிளகு பொடி வந்து தேவையான அளவு. இதுமாரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தின் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப மெலிசாக வேணால், கூடியமாவது கொஞ்சம் திக்காக இருந்தால் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது தேவையான அளவு நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போடுறேன். அப்போ தான் அந்த மசாலா அது கூட ஒட்டி வரும். எப்போவுமே எல்லா ஃப்ரைக்கும் கொஞ்சம் மசாலா வந்து எண்ணெய் ஊற்றி பிசையுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு தவாவில் ஒட்டாமல் வரும். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காவை ஒன்றா போட்டு நல்லா பிசையணும். மசாலா நல்லா 2 பக்கம் படுற மாதிரி நல்லா டீப் பண்ணணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் நல்லா உப்பு காரம்லாம் வந்து அந்த கத்திரிக்காய் உள்ள வந்து நல்லா இறங்கும். அதனால் நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வைங்க. இதெல்லாம் நல்லா 10 நிமிஷம் ஊறின வேணும். நான் எண்ணெய் ஒரு பேனில் வந்து காய வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்ச வேணே நான் அதில் போடுறேன் ஒன்றா. இதை பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் நல்லா சிவந்து நான் திருப்பி போட்டிருக்கேன். இது கிட்டக்கிட்ட ஒரு 7 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷங்களுக்கு சீக்கிரம் ரெடியாக ஆகிடும். இது பாருங்கள், 2 பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வைக்கிறேன். மற்ற எண்ணெய்லாம் வந்து அப்சர்வ் ஆகும். உங்களுக்கு எம்மியான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இதுமாரி சைட் டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், டேஸ்டியான எம்மியான உங்களுக்கு பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.